வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு குரூப் 4 2022 நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. ஆல்ரெடி தமிழ் அண்ட் ஜிகே நம்ம தனித்தனி பார்ட்ஸாக பார்த்துட்டோம். 166வது கேள்வி வரைக்கும் கடைசி வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ 167வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் அடிப்படையில் மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த பேராகிராஃபை வாசித்து பார்த்துடலாம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரனார் 1906 ஷியாலியின் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். சுதேசி இயக்கம் அப்படின்றது உருவாகும் போது தமிழர்களுக்குன்னு, அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக கப்பல் கட்டணும், அதாவது ஒரு கப்பல் கட்டும் நிறுவனத்தை தோற்றுவிக்கணும் அப்படின்ற முயற்சியில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சுதேசி நேவிகேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம். வ.உ.சி அவர்களால் 1906 தொடங்கப்பட்டது. பின்வருவனவற்றுள் எது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது? சுதேசி நேவிகேஷன் நிறுவனம் அந்த நாட்களில் நல்ல வருமானத்தை ஈட்டியது. இது ஒரு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியை குறித்தது. இது என்பது தவறானது தான். இது நல்ல வருமானத்துக்காக இல்லை, சுதேசி அப்படின்ற விஷயத்தை நிலைநாட்டணும்னு தான் வ.உ.சி அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியின் உருவாக்கம் கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகபோகத்தை நிறுத்தியது. இதுவும் தவறானது. வ.உ. சிதம்பரம் நேவிகேஷன் நிறுவன விவகாரங்கள் தொடர்பாக எந்த முடிவையும் எடுப்பதில் மற்றவர்களை சார்ந்திருந்தார். இதுவும் தவறு. கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் முக்கியமான நோக்கம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகே, ஆப்ஷன் டி என்பது தான் இதற்கு சரியான விடை. 168வது கேள்வி. குப்தர் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டவற்றுள் சரியாக பொறுத்திடு. குப்தர் காலங்களில் அவங்களுடைய நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய வரிசை தான் நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. சேத்ரா அப்படின்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா என்பது தரிசு நிலம். அப்ரகதா வனநிலம். வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்தது. கிலா என்பது தரிசு நிலம். 2, 1, 4, 3. அப்ரகதா என்பது வனநிலம். வஸ்தி என்பது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவின் அங்கம் வகிக்கின்றனர். யூனியன் பிரதேசத்துடையதின் தவிரன் வராது, அவங்களையும் உள்ளடக்கியதாக தான் இந்த நிதி ஆயோக் செயல்படும். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் என்பது சரியானது. இந்திய நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுவார் என்பது தவறானது. இதில் 2 மட்டும்தான் சரி, 1ம் 3ம் தவறு. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழங்கலை கட்டுப்படுத்துகிறது. ஏ என்பது கூற்று ஏ சரி. ரிசர்வ் பேங்க் தான் நம்மளுடைய எக்கனாமிக், அதாவது பண வழங்கல் முறைகளை கட்டுப்படுத்துகிறது. அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. காரணம் ஆர் என்பதும் இந்த இடத்துல சரி. இது ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும். ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. கூற்று ஏ. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்தது. ஏ சரி. நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீராக கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கின்றது. காரணம் ஆறும் இந்த இடத்துல சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். சி தான் இதற்கு சரியான விடை. மேக்ஸ் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நூற்றி 84வது கேள்வி. தவறாக பொருந்தி உள்ளது எது? தவறாக பொருந்தி உள்ளது அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது சரி.
அரசியலமைப்பு பிரிவு 17 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு என்பது தவறு. இது வந்து நமக்கு 15 தான் வரும். 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஸோ ஆப்ஷன் பி இந்த இடத்துல நமக்கு தவறு. அரசியலமைப்பு பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. சி சரியானது. அரசியலமைப்பு பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. டியும் சரியானது. ஸோ தவறு எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிபாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். அறிவுறுத்தல் செயற்கருவி. 1935 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் போல் செயல்படுகிறது என குறிப்பிடப்படுகிறது. சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட ஒரு கமிட்டி. மத்திய மாநில அரசுகள் குறித்து ஆராய்வதற்காக போடப்பட்டது. ராஜமன்னார் குழு தமிழக அரசால் மத்திய மாநில அரசுகள் தொடர்பாக ஆராய போடப்பட்ட கமிட்டி. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலித்தளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். 4123 என்பதுதான் இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவைகளில் முறையாக பொருத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் 1980. 4321 என்பது தான் சரி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் வந்து 2009, அத்தியாவசிய பொருட்கள் 1955, கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்புச் சட்டம் 1980. ஸோ 4321 என்பது தான் இதற்கு சரியான விடை. பொறுத்துக. வராகமிகிரர் வானவியல் அறிஞர். காளிதாசர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹா அகராதியியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். ஸோ ஆப்ஷன் இதுக்கும் 4321. கடைசி கேள்விக்கும் 4321, இதுக்கும் 4321 தான் விடை. கிபி 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடராக டேஷ் என்பவர் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. கிபி 1ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் வந்துட்டு புனித தாமஸ் என்ற இயேசுவின் சீடர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு தமிழ் 2004, அடுத்தபடியாக தெலுங்கு 2008, மலையாளம் 2013. ஸோ அது அடிப்படையில் 4123 ஆப்ஷன் டி தான் சரியானது. பின்வருவனவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு ஆகும். ஹிரன், அதாவது நர்மதை ஆற்றுடைய துணை ஆறுகளில் ஒன்று தான் வந்துட்டு இந்த கிரண். அது வந்து வலது கரை துணை ஆறு என குறிப்பிடப்படுகின்றது. ஹிரன் என்பது சரியானது. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக. கீழடி சிவகங்கை, கொற்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர். கீழடி என்பது சிவகங்கை 4, கொற்கை தூத்துக்குடி 1, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் 2, குறும்பன்மேடு தஞ்சாவூர் 3. 4123. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பெங்களூரு தான் வந்துட்டு மின்னியல் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக. ஒரு மின்சுற்றில் உள்ள மின் கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொருத்துக. கால்வனோமீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. கால்வனோமீட்டர் வந்து மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறியறதுக்காக. வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட. மின்தடையாக்கி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. ஸோ 4321 என்பது தான் சரி.
முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 1968. ரெண்டாவது தேசிய கொள்கை 1986. 196வது கேள்வி. வலியுறுத்தல் ஏ. சுகாதார மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021-22 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய் மற்றும் தொற்றா நோய்களின் திறம்பட சேவையாற்றியது என்ற கூற்று சரியானது. ஏ இந்த இடத்துல நமக்கு சரிதான். காரணம், இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ ஏவும் மற்றும் ஆர் இரண்டுமே உண்மைதான். ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ இவங்க சிறப்பாக செயல் ஆற்றியிருக்காங்க. ஒருவேளை விகிதம் ரெண்டுமே சரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் இது சரியாக இருக்கும். ஆனால் விகிதம் என்பது நிறைய வேறுபாடு கொண்டது. மருத்துவருக்கும் நோயாளிக்கான விகிதம் 10 பேர் பேஷண்ட் இருக்காங்கன்னா 2 பேர் தான் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது குறைவாக இருந்துமே நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக சரி, காரணம் என்பது தவறு. மாவட்டங்கள் அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசைப்படுத்துக. மிக கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா தருமபுரி தான். அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர். 1, 4, 2, 3. 1, 4, 2, 3 என்பது ஆப்ஷன் டியில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி தருமபுரி. அதை தொடர்ந்து கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை தவறானது? அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது. அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வாக்களிக்கும் உரிமை அது தனி மனிதர்களுக்கு கொடுப்பது. அரசு பதவிகளில் பதவி வகிக்கும் உரிமை என்பது அரசியல் உரிமை கிடையாது. அரசை விமர்சிக்கக்கூடாது என்பது தான் இந்த இடத்துல நமக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. அதாவது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. நாட்டிற்கு அணிகலன்களானவற்றில் வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? அதாவது பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். ஏமம் என்றால் பாதுகாப்பு. பிணியின்மை நோய் இல்லாமல் இருத்தல், செல்வ வளத்துடன் இருத்தல், விளைவு அதாவது நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அதற்கான விளைவு, மற்றும் இன்பம், ஏமம். இது எல்லாமே வள்ளுவர் வரிசைப்படுத்தக்கூடிய நாட்டிற்கான அணிகலன்கள் ஆகும். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? பணிவும் இன்சொல்லும். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பது எதுன்னு சொல்கிறாரு? பணிவும் இன்சொல்லும் என்பது தான். திருக்குறள்லேருந்து நமக்கு ஒரு 4 கேள்விகள், அதாவது இதில் ஒரு 3 கேள்விகள் கூட இடம்பெற்றிருக்கு. தமிழ்லேருந்து இந்த கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கேள்விகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தமிழ் படிக்கும்போது சேர்த்து நம்ம ஜிகேக்கும் படிக்கணும்னு நினச்சிட்டே படிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 2022 குரூப் 4 கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 2019 குரூப் 4 கொஷின் பேப்பரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோஸுடைய மற்ற கேள்விகளுடைய டிஸ்கஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ எப்படி அந்த வினாக்கள் இடம்பெறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.